எஜுகேஷனை முன்னிறுத்துகின்ற தேன்மழை நீராய் மார்பிலே தூவவோ தேவதை நீராய் நான் தினம் தேடவோ கையருகில் பூமாலை காதலின் கோபுரம் மைவிழியில் நீதானே வாழ்கிறாய் ஊர்புறம் என் காதல் வானிலே பெண்ணேக ஊர்வலம் காணுவேன் தேவியை கண்களின் விழாவில் உன்பானே சங்கீதம் பாடவா உல்லாசம் ஆயிரம் உன் பார்வை தேன் தரும் உன் தேனே வந்தேனே உன்பானே சங்கீதம் பாடவா தேகமழை நானாகும் தேதியை தேடுவே ஈரவயல் நீயாக மேனியை மூடுவே கண்ணாரம் காவியம் கைசேரும் போதிலே வானமும் தேடியே வாசலில் வராதோ கொல்கத்தா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் மழை காரணமாக தாமதமாகியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு உயர்ந்து வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பிரேசில் நாட்டில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் சாவோ பாலோ நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர் விரைவான பொருளாதார வளர்ச்சி, உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் சர்வதேச நட்புறவு ஆகியவற்றில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை பிரேசில் முதலீட்டாளர் நீண்டகால கலாச்சார உறவுகள் பெருமை சேர்க்கும் விதத்தில் உள்ள ஏராளமான முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளதாகவும் உலகின் பல பகுதியில் உள்ள இந்திய வம்சாவளியினர் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் நீடித்த பொருளாதார வளர்ச்சியை எதிர்காலத்தில் மேம்படுத்துவதற்கு தங்களது பங்களிப்பை செலுத்துமாறும் திரு நிதின் கட்கரி கேட்டுக்கொண்டார். சென்னையை அடுத்த ஆவடியில் உள்ள போர் வாகன ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் புதிய போர் வாகன மற்றும் ஆயுத சோதனை மையத்தை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தலைவர் டாக்டர் சமீர் காமத் இன்று திறந்து வைத்தார். போர் வாகன மற்றும்